மீனராசி கேது மகாதசை. இந்த கேது தசை எப்படி இருக்கும் மீனராசிக்கு? ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது ஜென்ம ராசியில் சனி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வராரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குருடைய வக்கர நிவர்த்தி. 4ஆம் இடத்துல ஒரு சில காலமாக வக்கரத்தில் இருந்தார், இப்போ வக்கர நிவர்த்தி. ஏன் வக்கர நிவர்த்தி பற்றி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து வக்கரம் பார்க்கும்போது இடமாற்றம், வேலையில் மாற்றம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு, அதாவது 5ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பயிற்சியோட பலன்களை இந்த வக்கர நிவர்த்தியில் கொடுப்பார். அதுக்காக அதை சொல்கிறேன். கேது தசை நன்மை செய்யுமா? இருக்கிற இடத்த பொறுத்து. ராகு கேதுக்கு மட்டும் 10 டீட்டெயிலுக்கு மேலே எடுக்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம், அந்த நட்சத்திராதிபதி, அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரா, இல்லை நல்ல அமைப்பில் இருக்காரா, சுபகிரக சேர்க்கையில் இருக்காரா, இவ்வளோ கதை இருக்குது. அதுக்கு எந்த லக்கணத்துக்கு என்ன பாவத்துக்கு வரார், அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்போது கேது என்னத்தை தரும், என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும், இதில் எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஏன்னா ஜென்ம சனி வேறு. உங்களுக்கு ஜென்ம சனின்னா சொல்லவே தேவையில்ல. நான் பயங்காட்டுறேன்னு நினைக்காதீங்க. மீனராசிக்காரங்களெல்லாம் பயங்காட்டுற வெல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவானவங்க தான். இது நட்சத்திரத்தை வச்சோ ராசியை வச்சோ சொல்லலை. பொதுவாகவே இந்த 4ஆம் அதிபதி புதன் இருக்கு இல்லையா, புத்தி சாதுரியம் அதிகமாக கொடுக்கும் இவங்களுக்கு. எதை எடுத்தாலும் சமாளிச்சிருவாங்கன்னு வச்சிங்களேன். அது மாதிரி அது தேவையில்லை. அது வளர்ப்பை பொறுத்துது. ஒவ்வொரு கேரக்டர் அப்படிங்கிறது ராசியை பொறுத்ததை விட வளர்ப்பு பொறுத்துது. அப்பா அம்மாவுடைய வளர்ப்பை பொறுத்து தான், அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு சிலர் நல்லவராக இருக்கலாம், ஒரு சிலர் கெடுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இல்லை ஆனால் அவங்கெல்லாம் மாறிடுவாங்க. யாருமே நிரந்தரம் மாற மாட்டாங்க. ஒவ்வொரு தசைக்கும் ஒரு குணநலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு தசைக்கும் அவங்க மாறினே இருப்பாங்க. ஒரு தசையில் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுத்துன்னு இருப்பாங்க. ஏன்னா அது டைமு. அந்த தசை நல்ல தசை இல்லைனாக்கா அவங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாடாப்படுத்திடுவாங்க. அவங்களுக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்கும். இன்னொன்று குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. எல்லா டென்ஷனும் எடுத்துன்னு இங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகளை பண்ணி கொடுத்துன்னு இருப்பாங்க. அதாவது எஞ்சி விழுவாங்கன்னு வச்சிங்களேன். இதே ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிச்சு, ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடச்சிச்சின்னா அந்த நபர் அப்படியே மாறிடுவார். அவர் நல்லவராக மாறி நிறைய பேருக்கு வல்லவராக மாறி நிறைய வாரி கொடுப்பாரு, நிறைய செய்வார். அது தசையை பொறுத்து அந்த கேரக்டரேஷனுங்கிறது ஒவ்வொரு தசைக்கும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இந்த கேது தசைங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? மீனராசிக்கு 3 நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் ஒரு வருடம் முன்ன பின்ன வரலாம். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா 28 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும். அதாவது உத்திரட்டாதியில் 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு அவங்களுக்கு 28 to 35. 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 20 வயசுலேருந்து 27. ரேவதி நட்சத்திரம் இப்போ முழுமையான 4 பாதங்களை கொண்டது. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் 7 வருடங்கள். சென்ட்ரு பகுதி 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னா 10 to 17 இந்த வயசில் தான் வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க இப்போ 3 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 3 + 7 10 வயசில் அது வரைக்கும் தான் இந்த மீனராசிக்கு இந்த கேது தசை அப்படிங்கிறது வரும். இப்போ 16 வயசுக்கு மேலே தான் நம்ம சொல்லுவோம். 16 வயசுக்கு மேலே 22 வயசு வரைக்கும் கேது தசை நடக்குதா நன்மை. உங்களுக்கு பெருசாக கெடுபலன் கொடுக்காது. உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும், எந்த உதவிகளாக இருந்தாலும் இப்போ கிடைக்கும். கேது அந்த அளவுக்கு தான் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்ப்புகளை கொடுக்கும் அந்த கேது. சின்ன வயசில் நீங்கள் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான், போக்குவரத்து தான். நீங்கள் ஸ்கூல் போக போகிறீங்க, இல்லை காலேஜ் போக போகிறீங்க, வர போகிறீங்க, மற்றபடி வேறு ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் அதிகமாக நம்பக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது, அப்பா அம்மா தவிர. இன்னொன்று, சந்திக்கக்கூடிய நபர்கள் நட்பு வட்டாரம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. தொழில் ரீதியாவோ பணப்பரிவர்த்தனையாவோ அதுமாரி கிடையாது. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஜென்மராசியில் இன்னொன்று பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னாக்கா, 7.5 சனி ஆரம்பித்த பிறகு 2022க்கு பிறகு, ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் சனி 11ஆம் இடத்துல காலடி எடுத்து வைக்கும் போதே அதுலேருந்து ஒரு சில பேருக்கு லவ் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த 7.5 சனியில் அது முடிஞ்சு போயிடும். 7.5 சனிலே அதனோட ஆயுட்காலம் முடியும். அந்த லவ்வுக்கு ஆயுட்காலம்ங்கிறது 7.5 சனியில் ஆரம்பித்தா 7.5 சனிலே முடிஞ்சிடும். இது வயசு ரீதியாக நான் சொல்கிறது என்னன்னா 16 வயசுலேருந்து 22 அதுக்குள்ளே தான். அதுக்கு மேலே வரவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, நம்ம அவங்களுக்கெல்லாம் லவ் அப்படி இப்படின்னு பேச போகிறதில்ல. ஒரு சில தொடர்புகளும் உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்கலாம். அந்த தவறான தொடர்புகள் அப்படிங்கிறது, ஏன்னா அதையும் சொல்லணும் நம்ம.
இந்த காலகட்டம் இருந்துச்சுன்னா ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும், அப்படிலாம் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க, அவ்வளோதான். இது சனி வந்து அது மாதிரி உடச்சி விட்டுரும். தவறான தொடர்புகள், நல்ல தொடர்புனாக்கா கணவன் மனைவி எல்லாம் நல்லா இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. வேற ஒரு தொடர்பு அப்படின்னாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும், கவனம் தேவை. ஏற்கனவே ஆல்ரெடி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது உடையும், அது ஒரு காலகட்டத்தில் உடையும். ஏன்னாக்கா இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் கேது அமர்ந்த இடம், லக்ன 7ஆம் பாவத்தில் கேது இருந்தால் அப்போ லக்னத்தில் ராகு இருக்கும். இன்னொன்று லக்னத்தோட 7ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்தால், ஒன்று கேதுவோட இல்லை ராகுவோட 7ஆம் அதிபதி இருந்தால், இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா, இல்லை சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அது மாதிரி, செவ்வாயும் சேர்ந்திருந்தா, இப்போல்லாம் இந்த திருமணத்துக்கு உண்டான பாதிப்புகளை கொடுக்கும். அது மாதிரி கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற அது மாதிரி பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுக்கலாம். அது மட்டும்தான் தவிர எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. சரி, கேது தசை, இந்த கேது தசை இந்த வயது காலகட்டத்தில் வரும்போது இப்போ வேலை வாய்ப்பு ரீதியாக புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்கனாக்கா 2024 முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புங்கிறது நிறைய தடங்களை கொடுத்துருந்தா இப்போ கிளியர் ஆகும். வேலை வாய்ப்பு அதெல்லாம் பரவாயில்ல, ஜென்மசனியில் கொடுத்துரும். இன்னொன்று வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையும் ஒரு சில பேர் கொடுக்கலாம், கன்ஃபார்மாக கொடுக்கும். வெளிநாடு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ போகலாம். இந்த ராசிக்கு இந்த ஜென்மசனி நடக்கும்போது ஒரு தசை மாறுது. நான் சொல்கிறேன், இப்போ வந்து புதன் தசை முடிஞ்சு கேது தசை நடக்குது, இல்லை கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை ஆரம்பிக்குது. ஒன்று புதன் தசை முடிஞ்சு கேது தசை ஆரம்பித்தாலும், கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை ஆரம்பித்தாலும், அதாவது ஜென்ம ராசிக்கு வரும்போது சனி பகவான் வரும்போது இந்த தசை ஒன்று முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். எந்த தசையாக வேணா இருக்கட்டுமே, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடியும் கெடுத்துருக்காது, இதன் பிறகும் கெடுக்காது. அது நீங்கள் தாராளமாக நம்பலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் அந்த தசைங்கிறது. அது எந்த தசை தான், ஏன்னா அப்படி தான் உட்காந்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை சார், நல்லா வேலை போயிட்டுருக்கு, இப்போ ஏதாவது மாறுதல் நடக்குமா, ஜென்ம சனின்றாங்க, பயங்காட்டுறாங்க, அப்படி தான் கேட்பாங்க. அது மாதிரி தான். ஏன்னா ஒரு பயம் இருக்குல்ல, ஜென்ம சனி, சனி பகவான் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ, ஏன்னா அந்த பயத்தை கொடுத்துரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுக்கலாம். ஆனால் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, செக்அப் பண்ணி பார்த்துட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்ப்பாங்க, எதுவுமே இருக்காது, நல்லா இருங்க போங்க அப்படின்னு. இது வந்து ஒரு பயத்தினால வர்றது. அதுக்காக வீட்டிலே முடங்கி தராதிங்க. ஏதாவது ஒன்றுக்கா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது நல்லது. அதன் பிறகு தான் ராசி பலனே பார்க்கணும். அதனால் இந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா கிளியராகவும் நல்லாவே இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ தாயாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அம்மாலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே அந்த ஹாஸ்பிட்டல் எதுவாக இருந்தாலும் சரி டக்குன்னு ஏதாவது ஒன்றா பார்த்தோன்னா நல்லாவே இருப்பாங்க. நம்ம நல்ல வார்த்தை தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு அப்படி நடந்துன்னு சொல்ல முடியாது, இதுக்காக நெகட்டிவாக சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ சந்திரன் வந்து இப்போ ராசியில் இருக்கிறான்னு வச்சிங்களேன், இந்த ராசியில் வந்து அவயோக கிரகங்கள் எதனா சேர்ந்து இருந்தால், இப்போ ராகு இருக்காரு, இல்லை கேது இருக்காரு, இல்லை இந்த வீடு கொடுத்த கிரகம் கேதுவோட ராகுவோட இருக்காங்க, வீடு கொடுத்த கிரகம்னா குரு, அவங்களாம் அங்கே இருக்காங்கன்னு வச்சிங்களேன், இல்லை 4ஆம் அதிபதி ராகுவோட கேதுவோட இருக்காருன்னு வச்சுக்கலாம், அது புதன். அது மாதிரி இல்லை லக்ன பாவத்துக்கு 4ஆம் அதிபதி ராகு கேதுவோட இருக்காருன்னா அம்மாவுக்கு உடலெல்லாம் பாதிக்கும் மீன்ஸ் நடக்கா நெகட்டிவாக நடக்காது, அவங்களுக்கு செலவு வச்சுன்னே இருக்கும், எப்போ பார் செலவு வச்சுன்னே இருக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கும் அப்படியே சொல்லலாம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ராகு கேதுவோட மாட்டினாலே அப்பாவுடைய உடல்நல அப்படிங்கிறது கொஞ்சம் மருத்துவ செலவு அது இதுன்னு ஏதாவது ஒன்று கொடுத்துனே இருக்கும். இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாயும் ராகுவோட மாட்டினால், ராகுவோட நட்சத்திரத்தில் மாட்டினால், அப்படி இல்லைனாக்கா ராகுவே இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவுக்கு உடல்நலம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று மருத்துவ செலவு வச்சுன்னே இருக்கும் இந்த 7 சனியில் மட்டும். சரி பரவாயில்ல, இது கேது தசை. உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து எங்கே இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ராசிக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீடு. ஏன்னா மீனராசிக்கு 8ஆம் அதிபதி அவர், 3 கூடிய கிரகம். இந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது கேது அங்கேருந்து தசை பண்ணுதுன்னா கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சுக்கிரதசை அப்படி தான் இருக்கா உங்களுக்கு. அதுக்காக ரொம்ப ஏன்னா 7 சனி முடிஞ்ச பிறகு தானே சுக்கிரதசை வரும், அது பரவாயில்ல. இந்த சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு கேது பகவான், சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு, இந்த 4 தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது சுக்கிரன், இன்னொன்று செவ்வாய், சனி 3 சொல்லியிருக்கிறேன் நான். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு இந்த காலகட்டங்களில். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறதுல கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். அந்த முயற்சிகளை அதிகமாக முயற்சி போடுங்க. இன்னொன்று எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றத்தோட வலியை அதிகமாக கொடுக்கும். இப்போ ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொடுத்தா பாருங்கள், கொடுக்கலாம் விட்டுருங்க. ஒரு சில பேர் கொடுக்கும்,
அதுதான் சனியுடைய பரிவர்த்தனைன்னு சொல்கிறேன் இல்லையா. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு, சனி பகவான் வேற கிரகத்தோடு நான் சொல்கிறது, சுக்கிரன் சனி பரிவர்த்தனை, சூரியன் சனி பரிவர்த்தனை, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இப்போ குருவே பரிவர்த்தனையாக இருப்பார் இந்த ராசிக்கு. அது மாதிரி இப்போ சந்திரன் அங்கே போயிடுவார், அங்கே சந்திரன் வீட்டில் குரு இங்கே வந்துடுவார். இது மாதிரியான பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு கேது தசை அப்படிங்கிறது என்னன்னா பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இவ்வளோ விதிவிலக்கு இருக்குது. எல்லாருக்குமே நம்ம பரிவர்த்தனை ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு எப்படி பார்த்தாலும் பரிவர்த்தனை எந்த கிரகத்திலையும் வராது. சனி பரிவர்த்தனையானால் இன்னும் சிறப்பு. எந்த கிரகத்தை விட சனி பரிவர்த்தனை ஆயிருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் இப்போ கேது தசைங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதாவது 7.5 சனி பாடாப்படுத்துது, என்ன நிம்மதி இல்லை, எல்லாத்தையும் இழந்த அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏதோ போச்சு சார் வளர்ச்சி இல்லைன்னு கூட சொல்லுவீங்க. அது வந்து கேது அமர்ந்த இடத்தை பொறுத்து. ஆனால் கேது தசையே நான் சொன்ன இடங்களில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். 7 வருஷம் தசைத்தான், சின்ன தசைத்தான். இது கொடுக்குற மாதிரி எதுவுமே கொடுக்காது. நான் எல்லா கிரகத்துக்கும் நல்ல கிரகம் தான் சொல்லுவேன். கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் இல்லை. நம்ம வந்து பிறப்பு ஜாதகத்தில் உக்காஞ்ச இடம், நம்ம ராசி அது மாதிரி அந்த ராசிக்கு வந்து அவங்க உக்காஞ்ச இடம், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேது பகவானால் நன்மை செய்ய முடியாது. இப்போ சுக்கிரனோட வீட்டில் உட்காந்தா எப்படி நன்மை செய்ய முடியும்? அஷ்டமாதிபதி தசை அது. அஷ்டமாதிபதியோட வீட்டில் இருந்தாலும் ஒரே கூட இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கே இருந்தாலும் சரி, 7.5 சனியில் பாடாப்படுத்தி விட்டுரும், அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சொல்லவே தேவையில்ல. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், இன்னொன்று வந்து இடம் சம்மந்தமான பிரச்சனைகள், அது மாதிரி வேலை சம்மந்தமான பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் நிறைய ப்ராப்ளத்தையும் கொடுக்கும் இந்த கேது பகவான் தசையில். செவ்வாயோட வீட்டில் இந்த கேது பகவான் தசை பண்ணால். சனியோட வீட்டில் இருந்தால் சொல்லவே தேவையில்ல, அது அதோட மோசம். அது ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க. என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு உஷாராக இருக்கிறதுக்கு தான். நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பீங்க. இப்போ நல்லபடியாக வேலை போயிட்டு இருந்தால் வேலை போகும், தொழில் போயிட்டு இருந்தால் தொழில் போகும். தொழிலெல்லாம் காலி பண்ணி விட்டுறாது. அது காலி பண்ணி விட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நம்பவே நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவீங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அதனால் அது நல்லபடியாக தான் போகும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா, அடுத்த கட்ட முயற்சி, அதாவது ஒரு முதலீடு பண்ணுறது, அதில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இல்லைனா சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் குடுக்கல் வாங்கலாம், அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ எதை செஞ்சாலும் உஷாராக செய்யணும். நீங்கள் எதையுமே செய்யலை, நல்லபடியாக தொழில் போயிட்டு தொழிலில் மட்டும் பார்த்துட்ருக்கு சார், சூப்பரு. வேலை நல்லா இருக்குது சார், வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு. சரி, பிரச்சனைகளே இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கட்டும், அவ்வளோதான். அப்படியே போயிடணும். அது என்னவோ அது போக்கில் அது போயிடணும். அதாவது தண்ணி போகிற மாதிரி மடையை மாற்றி விடுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி. அதே மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. ஜென்மசனியில் மாற்றி யோசிக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே ஒன்றா இருக்கட்டும் கேது நல்ல இடத்துல இருந்தால் நிறைய கொடுப்பார். உங்களுக்கே தெரியும், எதிர்க்க உக்காஞ்சிட்டு இருக்கிற ஆள் யார் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ பரவாயில்ல, நல்லது நடக்குது, ஏதோ கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கெடுபலன் செய்யக்கூடிய கிரகம் தசை நடத்துது, அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குதுனாக்கா நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி உங்களுக்கே தெரியும். மனசுக்கு வந்து ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கும், இது செய்யலாமா, ஒரு டவுட். அது வந்து உள் மனது உங்களுக்கு வந்து சொல்லும், இதை செய்யாத அப்படின்னு சொல்லும். செய்யாத, அவ்வளோதான். செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இது மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கேது திசை உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால் அப்படியே சைலண்ட்டாக விட்டுருங்க. நீங்கள் கணவரா, அவங்களே ஜெயிச்சுட்டு போட்டோம், வீட்டில் மனைவியே ஜெயிக்கிட்டோம், தப்பே கிடையாது. வாக்குவாதம் பண்ணாலும் அவங்களே ஜெயிக்கிட்டோம். நீங்கள் மனைவியா, கணவரே ஜெயிக்கிட்டோம், அது மாதிரி விட்டுடணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த டைம். ஏன்னா நிறைய பேர் வந்து விவாகரத்துக்கு போகிறதுக்கு காரணமே அந்த வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகள். நீங்கள் நினச்சி பாருங்கள், திரும்ப அந்த அவரோட போய் வாழறதுக்கு நீங்கள் சம்மதமானு கேட்டாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களே கேட்குறாங்கன்னு வச்சுக்கல. இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, ஆனால் விருப்பம் இருக்கும் ஒரு பக்கத்தில், இன்னொரு திருமணம் எதுக்குடா நமக்கு அப்படின்னு விருப்பம் இருக்கும். ஆனால் நம்ம சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, அங்கே நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கே அதுதான் இடிக்கும் நம்மளை, அந்த பக்கம் போக விடாமல். அப்போ இந்த இடத்துல கண்ட்ரோலாக இருந்துட்டிங்கன்னா அது சிறப்பு. பின்னாடி எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். பிரிஞ்சே இருந்தால் கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும். இது வந்து சனி கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள். ஜென்ம சனியில் அவர் கையில் தான் இருக்குது. தசையை விட சனி பகவான் தான் கொடுப்பார். நன்மையும் கொடுப்பார், தீமையும் கொடுப்பார் இந்த கேது தசையில். நன்றி.